அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா அக்ஷய திதியை பற்றி ஒரு சிறப்பு பார்வையாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 10 10/5/2024 அன்றைக்கி அக்ஷய திருதியை வருது. இது ஒரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மாதமான வருட பிறப்பின் முதல் மாதம் சித்திரை மாதத்தில் வளர்பிறை மூன்றாவது வர திதியை தான் அக்ஷய திருதின்னு சொல்கிறோம். இதுக்கான சிறப்புகள் என்னன்றது இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, இந்த அக்ஷய திதி அப்படின்றது எப்படி சிறப்புகள் என்னன்னு பார்த்தோன்னா, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் உலகத்தை முதல்ல படைச்சதை கிருதயுகம் என்ற உலகத்தை படைச்சதை இந்த அக்ஷய திருதியில் தாங்க. அது மட்டும் இல்லாத திரேதாயுகம் தொடங்கியதும் இந்த அக்ஷய திருதியில் தாங்க. மேலும் சொல்லப்போனோம் அப்படின்னா, கங்கை நதி புனித நீராக போற்றப்படும் கங்கை நதியை பகீரதன் என்ற அரசன் அருந்தவம் இருந்து சொர்க்கலோகத்திலேருந்து பூமிக்கு கங்கையை கொண்டு வந்த திதியை இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி தாங்க. அது மேலும் பார்த்தோம் அப்படின்னா, மகாவிஷ்ணு 10 அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவர் பிறந்ததும் இந்த அக்ஷய திருதி மிருகசீஷ நட்சத்திரத்தில் தான் இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி தான் அவரும் பிறந்திருக்காரு. அந்த சிறப்பு இந்த அக்ஷய திருதிக்கு உண்டுங்க. அதனால தான் இதை பரசுராம ஜெயந்தின்னு இந்த நாளை கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பு இந்த திதியில் இருக்குங்க. மேலும் சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த திதிகளில் அக்ஷயா என்பது சமஸ்கிருத மொழிங்க. அது சமஸ்கிருத மொழிக்கு குறையாது அப்படின்றது அல்ல குறையாதுன்றது பொருளுங்க. அதனால தான் இது அக்ஷயன் பேர். அது 3வது திதி வளர்பிறை திதியாக வரதுனால இதை திதி வளர்றதுனால அல்ல குறையாது அப்படின்றது தான் இந்த அக்ஷய திதியோட சிறப்புகள். ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோகிணி நட்சத்திரம் கூடிய நாளில் வருங்க. அது இந்த வாட்டி வர்றது ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக வருது. ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரவனை கொண்டு குபேரர். மேலும் வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி நாள்னு சொல்கிறோம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வாரம் இந்த வாட்டி வர அக்ஷய திதி மேலும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இதில் அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றிகளே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க, வளரும்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால தான் இந்த திதியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி எந்த ஒரு வேலை வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறோம், இல்லை கட்டடம் கட்டுறோம், இல்லை புதுசாக தொழில் தொடங்குகிறோம், இல்லை விவசாயம் தொடங்குறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த திதியில் தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி தொடங்கச்ச அது வளரும், மேலும் அந்த வளரும். அந்த வளர்ச்சியை அபரிவிதமாக இருக்கும், எந்த தடையும் இருக்காது. அது ஒரு மேலும் சிறப்புங்க. அதனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள்லாம் எது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணுன்ற அந்த இதை நம்ம மக்கள் எல்லாம் மக்களுக்கு நமக்கு ஆசைகள் அதிகம் இல்லையா, அதனால் இது வளருன்ற அப்படின்றதுனால விலை உயர்ந்த பொருள் மேலே நம்மளுடைய நாட்டம் அதிகமாக போயிடுச்சு. அதில் தான் எல்லாம் இப்போது தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வைரம் இதெல்லாம் போயிட்டு நம்ம இது வாருது. அது வாங்க மேலும் வளருங்க. அது ஒரு பெரிய சிறப்பு இந்த அக்ஷய திதிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாத இன்றைக்கி இந்த திதியில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையாக வரதுனால சுக்கிரனோட இருக்கிறதுனால வெள்ளி வாங்கிறது மேலும் சிறப்புங்க. ஓகேங்களா, அது ஒரு பெரிய சிறப்பு. இப்போ ஒரு சிலரால் தங்கம் வெள்ளி அப்படி வாங்க முடியலை அப்படின்றவங்க கூட வீட்டில் சிம்பிளாக கல்லுப்பு வாங்கலாங்க. கல்லுப்பு அன்றைக்கி கல்லுப்பு வாங்கி அதை கொஞ்சம் சாமி முன்னாடி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மகாலட்சுமியோட கல்லுப்பு ஏன்னா உணவு பண்டங்களில் பார்த்தோம்னா முக்கியமாக பங்கு வகிக்கிறது உப்பு தாங்க, கல்லுப்பு தான். ஏன்னா உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த உப்பு வாங்கி வச்சாலும் அதுவும் உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக, எல்லா வளமும் நிறையவே பெருகுங்க. அது ஒரு சிறப்பு இந்த அக்ஷய திதிக்கு உண்டுங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா இந்த திதியில் வேறு என்ன செய்யலாம், நகை வாங்குறீங்க, படிக்கிறது, எழுதுறது, இதெல்லாம் இந்த இதில் ஆரம்பித்தா எந்த அதிகமாக வளரும் அப்படின்னும். கேள்வி ஞானம், படிப்பு இதெல்லாம் அதிகமாக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணச்சா நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்குங்க. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தது இந்த அக்ஷய திதி. ஸோ அதனால் இன்றைக்கி அது மட்டும் இல்லாத மேலும் என்ன பண்ணலாம் இந்த திதியில் அப்படின்னா, தானங்கள் பண்ணலாங்க. தானம் பண்ண இப்போ பொருள் வாங்குகிறோம், நம்ம பொருள் சேர்த்து தானம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன சேருது அப்படின்னா, தானங்கள் பண்ணுறதுனால நம்மளுக்கு புண்ணியங்கள் சேருங்க. அந்த புண்ணியம் நம்ம தலைமுறை மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு அந்த புண்ணியங்கள் நிலைத்து நிற்கும். சரி, தானம்னா என்ன மாதிரி தானங்கள் நம்ம பண்ணலாம்? தானங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உணவு வகைகள் தானம் பண்ணலாம். அரிசி, பருப்பு இது மாதிரி, இல்லை சாப்பாடு தயிர் சாதம் இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தானம் பண்ணச்சே
கொடை, விசிறி இதை மாதிரிலாம் வாங்கி கொடுக்கச்ச வந்து இந்த இதில் வந்து ஒரு சிறப்புங்க. ஏழை எளியவர் கொடுக்கலாம். அதில் வந்து இது பண்ணிட்டு நம்மளுக்கு புண்ணியங்கள் சேரும், தலைமுறைகள் வளருங்க. செல்வ செழிப்பும் வந்து நம்மளுக்கு அதிகமாக நிலைச்சு நிற்குங்க. அதேமாதிரி வீட்டில் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணச்ச வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, தாம்பூலம் வைக்கச்சு, வெத்தலை பாக்கு வைக்கச்சு வந்து கூட வந்து கல்கண்டும் பேரிச்சம்பழம் வச்சு நம்ம நிவேதம் பண்ணச்ச மேலும் சிறப்பு இந்த இதுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாத அன்னைக்கு வந்து ஒரு 3 சுமங்கலிக்கு ம ம நிறைந்த சுமங்கலி 3 பேருக்கு வந்து தாம்பூலம் கொடுக்குது. தாம்பூலத்தோட மஞ்சள் கயிறும் அது கூட வந்து இந்த கல்கண்டு இதை வச்சு கொடுக்கச்ச வந்து அவங்களோட ஆசீர்வாதம் பெறச்ச வந்து நம்மளுடைய மாங்கல்ய பாக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் செல்வ வளங்கள் அதிகம் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடும் சுபீட்சமாக வாழறதுக்கு நல்ல வழி பிறக்குங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷய திதியானது இந்த வருடம், இந்த மாதம் இந்த வெள்ளிக்கிழமை வருதுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட ஓரையில் வரதுனால அன்றைக்கி சுக்கிர ஓரையில் பண்ணுறது சிறப்பு. இந்த சுக்கிர ஓரை அப்படின்ற டைம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 6லேருந்து 7 வரும். மத்தியானம் வந்து 1லேருந்து 2, நைட்டு பார்த்தோம்னா 8லேருந்து 9 இந்த 3 டைம் சுக்கிர ஓரை. இந்த டைமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது மேலும் சிறப்புங்க. இது காலையில் செய்யணுமா, இல்லை இது மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, குபேர வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்பு. இவங்க இந்த வடக்குலலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டேட்டில் தான் வந்து அவங்க வந்து பூஜைலாம் சொல்லி புதிய கணக்கெல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த திதியில் தாங்க. இது ஒரு மேலும் வந்து சிறப்பு. இது நான் மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அல்கதா அப்படின்ட்டு செப்பரேட்டாக வந்து இது பண்ணுவாங்க. அது ஒரு சிறப்பு இன்றைக்கி அவங்க கொண்டாடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா விவசாயிகள் வந்து அவங்க செயலுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து ஜாட் அப்படின்ற ஒரு இதில் வந்து இன்றைக்கி அவங்க தொழிலை வந்து சேர்க்கறது முதல் நாளாக இது கொண்டாடுவாங்க. இவ்வளோ சிறப்புகள் வந்து இந்த அக்ஷய திதிக்கு உண்டுங்க. அந்த சிறப்புகள் வாய்ந்த அக்ஷய திதி இந்த வாரம் நாமளும் சேர்ந்து கொண்டாடி நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் நல்ல நிலைகள் போய் பெற்று மேலும் உய்வோம் என்று கூறி இந்த தலைப்பு இதோடு முடிக்குது. மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.